நான் எவ்வளவோ முயற்சி பண்றேன்க்கா. ஆனா அவளை என்னால மாத்தவே முடியல. நீயா எப்ப ஊர்ல இருந்து வந்த? எங்க நான் வந்து எவ்வளவு நேரம் ஆச்சு? கீதா அதை செஞ்சிடுவா, எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. நான் இல்லாம கூட இருந்துருவா நீ. ஆனா கீதா இல்லாம நிக்கிதாவால இருக்கவே முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு கீதா நிக்கிதாவை பாத்துக்கிறா. அண்ணி, எங்க கல்யாணத்துக்கு முன்னாடி நீங்களும் நிக்கிதாவும் ஒன்னா சேரணும்னு கீதா ரொம்ப தீவிரமா இருக்கா. கீதா சொன்னா செஞ்சிடுவா பாருங்க. ஐயோ, என்ன கீதா, ஏன் இப்போ கண்கலங்குற? என்ன ஆச்சு? நிக்கிதா உங்க கூட சேர்க்கணும்னு நான் எவ்வளவோ முயற்சி பண்றேன்க்கா. ஆனா அவளை என்னால மாத்தவே முடியல. உலகத்துல அம்மா தான் ரொம்ப நல்லவங்கன்னு சொன்னா, இல்ல ரொம்ப மோசமானவங்கன்னு அவ சொல்றா. அம்மாவை போய் பார்க்கலாம் வான்னு கூப்பிட்டா அதுக்கு பதிலா என்னை எங்கேயாவது கூட்டிட்டு போய் சாகடிச்சிருங்கன்னு சொல்றா. நான் உங்களை பத்தி சொல்லி சொல்லி அவ மனச பாசத்தால மாத்துவேன். ஆனா அடுத்த நாளே அவ மனசு விஷமாவே மாறிடும். கடவுளே, ஏன் இப்படி? எதுக்காக இப்படி நடக்குது? எதுக்கு நடக்குதுன்னு கேட்காதீங்கக்கா, யாரால் நடக்குதுன்னு கேளுங்க. என்ன கீதா சொல்ற? ஆமாக்கா, உங்களை பத்தி தப்பு தப்பா சொல்லி நிக்கிதாவோட மனசை மாத்துறதே அந்த சண்முகநாதன் அங்கிள் தான். நினைச்சேன் என் வாழ்க்கையிலயும் நிக்கிதா வாழ்க்கையிலயும் யாரும் விளையாடுறாங்கன்னு. நான் நினைச்சது சரியா போச்சு. ஆமா கௌதம், அண்ணி, அவரை அனுப்ப வேண்டியதானே? அவரை இன்னும் எதுக்கு வீட்டுல வச்சிருக்க? நான் இதுக்கு முன்னாடி வந்தப்பவே எல்லாத்தையும் செட்டில் பண்ணிட்டு ஊருக்கு போயிடுறேன்னு சொன்னாரே, என்னாச்சு? அவர் அன்னைக்கு சொன்னதுதான் இன்னைக்கும் சொல்லிக்கிட்டே இருக்காரு. நானும் பட்டும் படமா எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன். அவர் இன்னும் போகாம இருக்காரு. நீ எதுக்கு அந்த ஆள்கிட்ட மொத்த சொத்தையும் கொடுத்த? நானும் அவரும் சேர்ந்து பிசினஸ் பண்ணலான்னு அவர்கிட்ட அப்படி ஒரு தப்பான விஷயத்த செஞ்சேன். அதனாலதான் இப்படி நடந்தது. சொத்துக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை நீ, அது இப்ப இவங்க அப்பா கிட்ட தான் இருக்கு. கீதா அக்கா, நான் உங்க அப்பாவை மீட் பண்ணணும். அவர்கிட்ட நான் பேச வேண்டியது இருக்கு. அப்பாவும் உங்களை பார்க்கணும் தான் சொல்லிட்டு இருந்தாரு. நானும் அப்பாவும் உங்களை பார்க்கணும்னு கிளம்பிட்டோம். அதுக்குள்ள சண்முகநாதன் அங்கிள் வந்து ஏதேதோ சொல்லி அப்பாவை டென்ஷன் பண்ணிட்டாரு. ஆனா இப்ப உங்களை பத்தி அப்பா நல்லா புரிஞ்சுக்கிட்டாரு. நான் வேணா ஃபோன் பண்ணி அவரை வர சொல்றேன்க்கா. கௌதம், அண்ணி, இந்த சொத்தை உங்க அப்பா எவ்வளவு கஷ்டப்பட்டு சம்பாதிச்சார் தெரியுமா? ஆனா அந்த பொறுப்பு கொஞ்சம் கூட இல்லாம இப்படி சொத்தை வச்சா விளையாடுவாங்க? உன் பிரச்சனைக்கும் என் பிரச்சனைக்கும் சீக்கிரமா ஒரு முடிவு கட்டுறேன். இந்த வயசான கிளடு கட்டைங்களை பாத்ரூம் கூட அனுப்பக்கூடாது. கையும் காலை உடைச்சுக்கிட்டு உயிர் எடுக்கிறாங்க. குளிக்கலன்னா கூட பரவாயில்ல, கிளம்புகன்னு சொல்லியிருக்கணும். தப்பு பண்ணிட்டேன். அம்மா வேற அங்கிருந்து கிளம்பி வந்துட்டு இருப்பாங்க. இனிமே வர வேண்டாம்னு சொல்ல முடியாது. இவரையும் இந்த நிலைமையில அனுப்ப முடியாது. ஊருக்கு போய் இந்த மாதிரி திரும்ப திரும்ப சொன்னதையே சொல்லிட்டு இருந்தா வைத்தியக்காரன் சொல்லுவாங்க. அது சரி வராது. போதுண்டா சாமி. அப்பாடா சாமி, நான் ஊருக்கு போகக்கூடாதுன்னு போட்ட பிளானு நல்லா ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. மாப்ள, வாங்க மச்சான். என்னையா உடனே ஃபோன் பண்ணி வர சொன்ன? என்ன விஷயம்? ஆமா, மாமா ஊருக்கு போகலையா? உட்காந்துட்டு இருக்காரு. அந்த கூத்த ஏன் கேக்குறீங்க மச்சான்? இனிமே அப்பாவை ஊருக்கு அனுப்ப முடியாது. ஏன் மாப்ள, என்னாச்சு? அவரையே எழுப்பி கேளுங்க. சரி வா, இப்படி
மாமா மாமா ஆ ஊருக்கு கிளம்புலீங்களா? ஏன் உட்காந்துட்டு இருக்கீங்க? என்னாச்சு உங்களுக்கு? என்னாச்சுப்பா? ஃப்ளாஷ்பேக் அப்படியே ஆரம்பிச்சிருவாரு. உங்களை தான் மாமா கேட்குறேன். ஏன் ஊருக்கு போல? என்னாச்சு உங்களுக்கு? ஆமா, என்னாச்சுப்பா? நீ என்ன குளிக்க போன்னு சொன்னியா? நானும் குளிக்க உள்ள போனேனா உடம்பு ஒரு மாதிரியா இருக்கேன்னு முக கழுவுறான்னு சோப்பு எடுத்து தேய்ச்சனா சோப்பு கீழே விழுந்துருச்சு. தேடினா கால் மேல சோப்பு வச்சனா இல்ல சோப்பு மேல கால் வச்சனா விழுந்துட்டேன். அப்புறம் என்னாச்சுப்பா? யோ மாப்ள, ஏன் அப்படி இருக்கிறாரு? என்னாச்சு? ஐயோ மச்சான், என்ன ஏதுன்னு கேட்டாதீங்க. மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிச்சிட போறாரு. இது வரைக்கும் 40 தடவை சொல்லிட்டாரு. ஒரு வார்த்தை கூட மாறாம அப்படியே சொல்றாரு. எப்படி மச்சான்? ஆ? கீழே விழுந்தாருன்னு சொன்னார்ல, தலையில அடிபட்டிருக்கும்னு நினைக்கிறையா? சரி சரி, கவலைப்படாத, சரியா போயிடும். நம்ம கேட்டதுக்கெல்லாம் பதில் சொல்றாரு. அது எப்படி? அது வேற டிபார்ட்மெண்ட், இது வேற டிபார்ட்மெண்ட். நம்ம ஆபீஸ்ல கூட போன வாரம் ஒருத்தன் இதே மாதிரி தான் 2 நாள் பேசிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் அதுவா சரியாயிடுச்சு. மாமாக்கும் அதே மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனா எழுந்து நடக்க கூட முடியாம தவிக்கிறாரு. அப்படியா? இரு பாக்குறேன். மாமா மாமா, ஆ? எந்திரிங்க எந்திரிங்க, வாங்க எந்திரிங்க. ஐயோ, கால் வலிக்குது மாப்ள. வேணாம் மாப்ள, நடக்கவே முடியல, என்னால முடியாது. ஊருக்கு போற நேரத்துல இந்த மாதிரி ஆயிடுச்சு. மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு மாப்ள. எந்திரிங்க மாமா, எந்திரிங்க. நான் கையை பிடிச்சிக்கிறேன், எந்திரிங்க, வாங்க எந்திரிங்க. ஏன் மாமா, என்னாச்சு? வேணாம் வேணாம், வலி தாங்க முடியல, உயிரே போயிரும் போல இருக்கு. எங்க வலிக்குது மாமா? இந்த இடம் வலிக்குதா? வேண்டாம் மாப்ள, என்ன ஒண்ணு செஞ்சிடாதீங்க மாப்ள. மச்சான், ஒருவேளை கால் உடைஞ்சிருக்குமோ? அந்த மாதிரி எதுவும் தெரியலையா? எலும்பு உடைஞ்சிருந்தா இந்நேரம் கால் யானை கால் மாதிரி வீங்கி இருக்கும். ஒருவேளை சுளுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மச்சான், டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போலாமா? டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போய் ஒரு ஊசி போட்டா எல்லாம் சரியாயிடுமாப்ல. வேணாம் மாப்ள, அந்த பாவிங்க எக்ஸ்ரே ஸ்கேனுன்னு எடுத்து பணத்தெல்லாம் காலி பண்ணிடுவானுங்க. நம்ம ஏமாற வேண்டாம், எண்ணெய் போட்டு தேய்ச்சா சரியா போயிடும். மாப்ள சொன்னா கேளுங்க, ஆஸ்பத்திரிக்கெல்லாம் வேணாம். என் புள்ள 3 மாசம் சம்பளத்தை ஒரே நாள்ல காலி பண்ணிடுவானுங்க. மாமா, ஆஸ்பத்திரிக்கெல்லாம் வேணாம். சரி மாமா, சரி மாமா. மாப்ள, மாமா சொல்ற மாதிரி ஹாஸ்பிட்டல் போனோன்னு வைங்க, ஆளே பார்க்காம எல்லா டெஸ்டும் எடுப்பாங்க. இப்போ என்ன பண்ணலாம்? மாப்ள, எண்ணெய் போட்டு தேய்ச்சா இந்த சுழுக்கெல்லாம் சரியா போயிடும். ரகு, அந்த எண்ணெய் எடுத்துட்டு வாப்பா, நானே தேய்ச்சிக்கிறேன். இருங்க மாமா, அந்த மாதிரிலாம் தேய்க்க கூடாது, அதெல்லாம் பக்குவமா செய்யணும். மச்சான், எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆயா இருக்காங்க, அவங்க இந்த மாதிரி வைத்தியம் எல்லாம் நல்லா செய்வாங்க. நான் போய் அவங்கள உடனே கூட்டிட்டு வந்துடுறேன். நீ மாமாவை பாத்துக்கோ. சரி. இவனுங்களுக்கு வேற வேலையே இல்லை. சுழுக்கு எடுக்கணுமா, கிளவி வருவாளாம். சரி, இதுவும் வேணாம்னு சொன்னா நான் நடிக்கிறேன்னு சொல்லிடுவானுங்க. சரி, வரட்டும் வரட்டும். கீதா உங்களை பத்தி அடிக்கடி சொல்லுவா. ஏதோ விவரம் தெரியாத பொண்ணு, உலகம் புரிஞ்சிக்காம பேசுறான்னு நான் நினைச்சேன். ஆனா நான் தான் விவரம் தெரியாதவன்னு போக போக புரிஞ்சுக்கிட்டேன். என் பொண்ணு உங்க மேல ரொம்ப பாசமா இருக்கா. நீங்களும் என் பொண்ணு மேல பாசமா இருக்கீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா. அம்மாடி, பணக்காரங்களா இருந்தா மட்டும் பத்தாது, குணத்திலையும் பணக்காரங்களா இருக்கணும்னு உன் உயர்ந்த மனசால நீ காட்டிட்ட. என் பொண்ணு உன் பொண்ணு மேல பாசம் காட்டுற மாதிரி நீயும் பாசம் காட்டுற. இந்த கல்யாணம் நடக்கிறதே உனக்காகத்தான். இன்னும் சொல்ல போனா உன்னாலதான். இத நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன். மாப்பிள்ள கல்யாணத்தை தள்ளி தள்ளி போட்டுக்கிட்டு இருந்தாருமா. கீதாவுக்கும் உனக்கும் கல்யாணம் நடந்தாதான் நான் இந்த வீட்டுக்கு வருவேன்னு நீங்க சொன்னதுனால தான் மாப்பிள்ள கல்யாணத்துக்கே சம்மதிச்சாரு. சொத்து பத்தை விட சொந்த பந்தம் தான் பெருசுன்னு எங்க எல்லாருக்கும் புரிய வச்சதே நீதாம்மா. உன் நல்ல மனசுக்கு நீ கண்டிப்பா நல்லா இருப்பேன். ஆமாம்மா. இப்ப நான் உங்களை எதுக்கு வர சொன்னேன்னா, கௌதம் சொத்தை ஆள் ஆளுக்கு பந்தாடிட்டாங்க. கடைசியில உங்ககிட்ட இருக்கிறதா கேள்விப்பட்டேன். ஆமாம்மா, அது என்கிட்ட தான் பத்திரமா இருக்கு. அது எப்போ வேணாலும் கொடுத்துட்றேன். மாப்பிள்ளைகிட்ட கேட்டேன், சீக்கிரம் வாங்கிக்கிறேன்னு சொன்னாருமா. இனிமே எக்காரணத்தை கொண்டும் யார் கேட்டாலும் சொத்தை கொடுக்க கூடாது. ஏன்னா சில குள்ள நரிங்க
உங்களை ஏமாத்த பிளான் போட்டுட்டு இருக்காங்க. ஆமா ஆமா, அந்த குள்ள நரி யாருன்னு எனக்கு நல்லாவே தெரியுமா. நீங்க கவலைப்படாதீங்க, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். பாத்துக்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், கௌதமியும் நிக்கிதாவையும் என்கிட்ட இருந்து பெருக்கி பாக்குற அந்த சதிகாரனை நான் பழி வாங்காம விட மாட்டேன். என் வாழ்க்கையில எத்தனையோ கொடுமைகள் நடந்திருக்கு. அந்த கொடுமைகளுக்கெல்லாம் நான் காரணம் இல்லை, ஆனா பல பேர் காரணமா இருந்திருக்காங்க. பழி ஒரு பக்கம் பாவம் ஒரு பக்கம் சொல்லுவாங்க. அப்படி ஒரு பாவத்தை நான் அனுபவிச்சிருக்கேன், அனுபவிச்சுக்கிட்டும் இருக்கேன். யாரா இருந்தாலும் சரி, எனக்கு துரோகம் பண்ணவங்கள நான் பழி வாங்கியே தீருவேன். என் பொண்ணும் என் சொத்தும் என் கைக்கு வந்ததும் நான் யாருங்கிறத காட்டுறேன். நீங்க வந்துட்டீங்களே நீ, இனி யாரும் எதுவும் செய்ய முடியாது. அந்த தைரியம் யாருக்கும் கிடையாது. கௌதம், இனிமே நீ என்ன கேட்காம எதுலயும் கையெழுத்து போடாத. சரிங்க நீ. என்னமோமா தமிழ், என் பொண்ணு இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து கௌதம் மேல உயிரா இருக்கா. பல பேர் பலவிதமா பேசுறாங்கன்னு நான் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன். கீதா கேட்கல. யார் என்ன வேணாலும் சொல்லிட்டு போகட்டும்னு என் வாய் அடைச்சிட்டா. சண்முகநாதனோட 2வது பொண்ணு சௌமியா இருக்கும்போது கீதா கௌதம கல்யாணம் பண்ணிக்கிறது அவ்வளவு நல்லா இருக்காதுன்னு தான் கீதா ஒதுங்கிட்டா. ஆனா சௌமியா 2ஆம் தரமா கௌதம கல்யாணம் பண்ணிக்க எனக்கு என்ன தலையெழுத்தான்னு சொல்லிட்டா. அதுக்கப்புறம்தான் கீதா கௌதம கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ஒத்துக்கிட்டா. எங்களுக்கும் அது சரியா படல. ஆனா கீதா விருப்பப்பட்ட பிறகு யாருதான் என்ன செய்ய முடியும்? நாம என்னதான் முடிவெடுத்தாலும் கீதா முடிவுக்கு நம்ம சம்மதிச்சு தானே ஆகணும். அதோட கீதா விவரமான தெளிவான பொண்ணு. என்ன கௌதம் மாதிரி ஒரு நல்ல பையனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு முடிவெடுத்தா பாருங்க, அதான் நல்ல விஷயம். நான் இந்த வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடியே கௌதமியும் நிக்கிதாவையும் நீ ரொம்ப நல்லா பாத்துக்கிறேன்னு நான் கேள்விப்பட்டேன். ரொம்ப சந்தோஷம். என்னமோ தெரியலக்கா, உங்க வாழ்க்கையில நடந்த சம்பவங்களை கேள்விப்பட்டதுல இருந்து எனக்கு உங்க மேலயும் நிக்கிதா மேலயும் ஒரு தனி பாசமே வந்துருச்சு. அம்மா இல்லாத பொண்ண நம்ம நல்லா பாத்துக்கணும்னு நிக்கிதாவை தாய்ஸ்தானத்துல இருந்து பாத்துக்கிட்டேன். உண்மையை சொல்லணும்னா என் பொண்ணு கல்யாணம் நடக்குமோ நடக்காதோன்னு உள்ளுக்குள்ள எனக்கு பயமா தான் இருந்தது. நீ வந்து கீதா கௌதம் கல்யாணம் உடனே நடக்கும்னு நீ சொன்ன பிறகுதான் எனக்கு நிம்மதியே வந்துச்சு. என் பொண்ணு கீதா குழந்தை மாதிரிமா. யாரு பாசமா பேசினாலும் அவங்கள அப்படியே நம்பிடுவா. அவ வாழ்க்கை என்ன ஆகுமோன்னு நான் ரொம்ப பயந்தேன். அந்த சண்முகநாதன், இன்னொரு பக்கம் இவங்க அப்பா, 2 பேருமே நல்லவங்க கிடையாது. இவங்க ஆடுற ஆட்டத்துல எங்க என் பொண்ணு வாழ்க்கைய பலியாக்கிடுவாங்களோன்னு ரொம்ப பயந்துட்டேன். நீ வந்ததுக்கு அப்புறம்தான் எனக்கு எல்லா பயமும் போச்சு. கீதா கல்யாணத்தை நீதாமா நடத்தி வைக்கணும். என் பொண்ணுக்கு எந்த குறையும் வராம நீதாமா பாத்துக்கணும். அம்மா, நீ சொல்லிதான் அக்கா எனக்கு செய்யணும்னு நினைக்க மாட்டாங்கம்மா. இவங்க இருக்கிற வரைக்கும் எனக்கு எந்த பயமும் இல்ல. நான் வந்ததே இந்த வீட்ல பல நல்ல காரியங்கள் நடக்கணும்னு தான். கௌதம் எனக்கும் என் பொண்ணுக்கும் நிறைய உதவி பண்ணியிருக்காரு. அவரோட வாழ்க்கையை தியாகம் பண்ணியிருக்காரு. அந்த தியாகத்துக்கு பதிலா நானும் அவருக்கு ஏதாவது செய்யணும். அதுக்கு ஆரம்பம் தான் உங்க கல்யாணம். உங்க நினைவு நாள்ல உங்களுக்கு நான் விளக்கேத்துறது என்னோட பாக்கியமா நினைக்கிறேன். நீங்க இந்த வீட்ல இருந்த வரைக்கும் எல்லாம் நல்லபடியா நடந்தது. எல்லாரும் சந்தோஷமா இருந்தோம். நீங்க போனதுக்கு அப்புறம் எல்லா சந்தோஷமும் போயிடுச்சு. நான் உங்களை மாமனாரா நினைக்காம அப்பாவா நினைச்சேன். அதே மாதிரி என்ன மருமகளா பார்க்காம நீங்க மகளா பார்த்தீங்க. ஆனா நான் ஜெயிலுக்கு போனதும் எல்லாரும் என்ன மறந்துட்டாங்க. நான் என் புருஷனை கொலை செய்யலன்னு கடவுளுக்கும் கடவுள் மாதிரி இருக்கிற உங்களுக்கும் நல்லாவே தெரியும். ஆனா இந்த உலகம் நம்பலையே மாமா. யார் என்ன வேணாலும் சொல்லட்டும், நம்பாம போகட்டும்.
ஆனா நான் பெத்த பொண்ணே என்னை ஏத்துக்காம கொலகாரி கொலகாரின்னு மத்தவங்க முன்னாடி சொல்லும்போது செத்தெல்லாம் போல இருக்கு மாமா. எனக்குன்னு இருக்கிற ஒரே சொத்து என் பொண்ணுதான். அவ மனசை கடவுள் மாத்துறாரோ இல்லையோ தெரியாது, ஆனா நீங்க மாத்தணும் மாமா. என் பொண்ணு என்ன அம்மான்னு கூப்பிடணும். அக்கா அழாதீங்கக்கா, கண்டிப்பா நீங்க நினைக்கிறதெல்லாம் நடக்கும். மாமா இங்க பாருங்க, உங்க 2வது மருமக இவ்வளவு என்ன மாதிரி எதுக்கும் ஆசைப்படாம நல்லவங்க மட்டுமே வேணும்னு நினைக்கிறவ. இவளால நம்ம குடும்பம் நல்லபடியா முன்னேறும். இவங்க கல்யாணத்தை நீங்க கூட இருந்து நடத்தி வைக்கணும். உங்க ஆசீர்வாதம் எங்க எல்லாருக்குமே வேணும். என்னங்க ஒரு நிமிஷம் அப்படி வாங்க வாங்கண்ணா. ஏண்டி உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? தமிழ் எவ்வளவு சென்டிமெண்டா ஃபீல் பண்ணி செத்து போன மாமனார கடவுளா நினைச்சு வேண்டிக்கிட்டு இருக்கா. இப்ப எதுக்குடி என்ன இழுத்துட்டு வந்த? ஐயோ முதல்ல உட்காருங்க உட்காருங்க. என்ன இங்க பாருங்க, தமிழ் சாதாரண பொண்ணு இல்ல. தமிழ் பேச பேச எனக்கு அழுகையே வந்துடுச்சுங்க. அப்படிப்பட்ட பொண்ணுகிட்ட நாம எதையும் மறைக்க கூடாதுங்க. மரியாதையா நீங்க செஞ்ச தப்பெல்லாம் அவகிட்ட சொல்லி ஒத்துக்கோங்க. என்னது நான் செஞ்சது தப்பா? ஏண்டி எங்கடி நான் தப்பு செஞ்சேன்? நான் தப்பு செஞ்சதுக்கு காரணம் அந்த சண்முகநாதன். அந்த ஆள் சொல்லி தானே நான் எல்லா தப்பையும் செஞ்சிருக்கேன். இப்ப போய் எல்லாத்தையும் நாங்க தான் செஞ்சேன்னு சொன்னா தமிழ் இருக்கால, அவ சும்மா விட மாட்டா, செருப்பால தாண்டி அடிப்பா. இந்த பாரு, செஞ்ச தப்ப ஒத்துக்க சொன்னா முதல்ல அந்த ஆளை ஒத்துக்க சொல்லு. நான் பாட்டு உன் பேச்சை கேட்டு அவகிட்ட போய் சொன்னேன்னு வை, அப்புறம் அந்த ஆள் என்னை கொல்ல கூட தயங்க மாட்டாண்டி. இந்த பாரு, நமக்கு கீதா கல்யாணம் தான் ரொம்ப முக்கியம். முதல்ல அது நல்லபடியா நடக்கட்டும், மற்றதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். என்ன? சரிங்க, அவரு கூட செஞ்ச தப்ப சொல்ல வேண்டாம். அவர் இல்லாம தனியா பண்ணீங்க பாருங்க, அந்த தப்பெல்லாம் சொல்லி மன்னிப்பு கேட்டுருங்க. அவ உங்களை மன்னிச்சிருவா. ஏய், என்ன விஷயத்த சொல்ல சொல்ற? சொத்தை நம்ம பொண்ணு பேர்ல மாத்தி எழுதண்டியா? ஆமாங்க, நீங்க செஞ்ச தப்பு பெரிய மடத்தனம் இல்லையா? போங்க போய் சொல்லிடுங்க. ஹேய், ஓங்கி அடிச்சன் வை, இங்கேயே மயக்கம் போட்டு விழுந்துருவேன். ஏண்டி ஏன் உன் புத்தி இப்படி கேவலமா போயிட்டு இருக்கு? வெண்ணெய் திரண்டு வரும்போது அந்த பானையை உடைக்க சொல்றியடி நீ. இது உனக்கே நல்லா இருக்கா? இங்க பாரு, தமிழும் சாதாரண மனுஷி தான், கடவுள் இல்லை. மன்னிக்கிறதுக்கும் மறக்கிறதுக்கும். கல்யாணம் நடக்கிற நேரத்துல சொத்தை கீதா பேர்ல மாத்தி எழுதி வச்சேன்னு எல்லாரும் முன்னாடி நான் போய் சொன்னேன்னு வை, நம்மளை துரோகின்னு சொல்லி முகத்துல காரி துப்பி நம்ம 3 பேரும் வீட்டை விட்டு வெளியே தள்ளிடுவாங்கடி. இது தேவையா நமக்கு? ஏங்க அப்படி சத்தமா பேசுறீங்க? அவங்க காதுல விழுந்துற போகுது. நீ தானடி என்ன பேச வச்ச. இந்த பாரு, நமக்கு யாரை பத்தியும் கவலை இல்லை. நம்ம பொண்ணுக்கு கல்யாணம் நடக்கணும், அதுக்கு தான் இவ்வளவு நான் பண்ணிட்டு இருக்கேன்டி. பாவங்க தமிழ், அவ நல்ல மனசை பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்படிப்பட்ட நல்லவங்களை ஏமாத்துறமேன்னு ரொம்ப கவலையா இருக்குங்க. இதுக்கு தாண்டி இந்த பொம்பளைங்களை எங்கேயுமே கூட்டிட்டு வரக்கூடாதுன்னு சொல்றது. அடுத்தவன் பேசுறதையும் அழுகிறதையும் கேட்டுட்டு மனசுல ஃபீலிங் ஏத்திக்கிட்டு அடுத்தவங்கள டார்ச்சர் கொடுக்கறது. இங்க பாரு, தமிழ் நல்ல பொண்ணு தான், அதுக்காக என்னால போய் அவகிட்ட உண்மையெல்லாம் சொல்ல முடியாதுமா. நான் போய் சொன்னேன்னு வை, யாருமே தான் செஞ்ச தப்ப ஒத்துக்க மாட்டாங்க. எதுக்கு இவனே வலுக்கட்டாயமா ஒத்துக்கிறான்னு சொல்லி நம்மளை மோசமானவங்கன்னு யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. புரியுதா? அப்புறம் நம்ம காரியமே கெட்டு போயிடும்டி. ஒரு நல்ல விஷயம் நடக்கணும்னா அதுக்கு 1000 பொய் சொல்லலாம். இந்த பாரு, நான் ஒரு பொய் தாண்டி சொன்னேன். இதுல என்னடி தப்பு இருக்கு? போற வரைக்கும் போட்டேன்டி. இந்த பாரு, இத பத்தி இவகிட்ட வாயை திறந்து சொன்ன உன்னை கொன்னு போட்டுருவேன். புரியுதா? ஆடி அம்மாவை கூட்டிட்டு வர்றேன்னு ரகு போனா, ஆபீஸுக்கு போறேன்னு மாப்பிள்ளை சொல்லிட்டு போனாரு. நான் எல்லார் தலையிலையும் முக அரைச்சிட்டேன்ல. ஆனா சுடுக்கெடுக்க வந்த அந்த பொண்ணு தான் என்ன ஒரு மாதிரியா பார்த்துக்கிட்டு போனான். ஒருவேளை
என் ஏமாத்து வேலை அவளுக்கு மட்டும் தெரிஞ்சிருக்குமோ? வாங்கம்மா. ஆ? ஆ. என்னங்க என்னாச்சு உங்களுக்கு? ஏண்டா என்னாச்சு அப்பாவுக்கு? ஏமா என்ன ஆச்சுன்னு என்கிட்ட கேட்க கூடாதுன்னு சொன்னல. ஆமாப்பா, வாய் தவறி வந்துருச்சு. ஆமா, என்ன ஆச்சுப்பா? நீ என்ன குளிக்க போன்னு சொன்னியா? நானும் குளிக்க உள்ள போனனா உடம்பு ஒரு மாதிரியா இருக்கேன்னு முக கழுவுறான்னு சோப்பு எடுத்து தேய்ச்சனா சோப்பு கீழே விழுந்துருச்சு. தேடுனா கால் மேல சோப்பு வச்சனா இல்ல சோப்பு மேல கால் வச்சனா விழுந்துட்டேன். அப்புறம் என்னப்பா ஆச்சு? ஏன்பா ரகு, உங்க அப்பா என்ன இப்படி பேசுறாரு? அம்மா இது வேற மாதிரி கூத்து. நீங்க வேணா கொஞ்சம் கால் அமைக்கி பாருங்க, இன்னொரு கூத்தும் நடக்கும். வலிக்குது 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 வலிக்குது. என்னங்க என்னாச்சு? ஏன் இப்படி கத்துறீங்க? கோமதி, நீயா? எப்ப ஊர்ல இருந்து வந்த? ஏங்க, நான் வந்து எவ்வளவு நேரமாச்சு? இப்பதான் கேக்குறீங்க? அப்பா நீங்க அடிக்கடி வேற ஒரு உலகத்துக்கு போயிடுறீங்க. இப்போ இந்த உலகத்துக்கு வந்திருக்கீங்க. பேசுங்க, அம்மா கிட்ட நல்லா பேசுங்க. ஏங்க, பாத்ரூம்ல பாசையே இல்லையே, எப்படி வழுக்குச்சு? பாசா பாத்ரூம்ல மட்டும் இல்ல, உங்ககிட்டயும் தான் இல்லாம போச்சு.